بسم الله الرحمن الرحيم عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் இந்நாட்டிலே ரமதானுடைய இந்த தினத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. மதா யஹ்பத்துல் அமல். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய தலைப்பு எம்மிலே பெரும்பாலான மக்கள் இதுவரையிலும் அல்லாஹ் நாடினால் செவியேற்றிருப்பார்கள். கேட்டிருக்க முடியாத தலைப்பாகத்தான் இன்றைய தலைப்பு எமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அமல்கள் எப்போது அழிக்கப்படும்? அமல்கள் அழிவது எப்போது? கண்ணியத்துக்குரியவர்களே, நேரடியாக தலைப்பிற்குள் நுழைகிறேன். அமல்கள் 3 காரணத்திற்காக அழிக்கப்படுகிறது. இது ஒரு கல்வி சபை, உள்ளத்திலே பதிய வையுங்கள். முடியாதவர்கள் உங்கள் மொபைல் போன்களில் ரெக்கார்ட் செய்து வீடுகளுக்கு திரும்பியதற்கு பிறகு அதை அப்படியே எழுதி கொள்ளுங்கள். அமல்கள் 3 காரணத்திற்காக அழிக்கப்படுகிறது. லிபுத்துலானி அஸ்ஸுலி, முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் அவுலி ஃபவாத்தி ஷருத்தி, மூன்றாவது காரணம் அவு லித்யாஇ சவாபிஹி வ அஜ்ரி. இந்த 3 காரணத்திற்காகத்தான் அமல்கள் அளிக்கப்படுகிறது. ஹாலத்துல் ஊலா, முதலாவது காரணத்திற்குரிய முதலாவது அமல்கள் அளிக்கப்படுவதற்குரிய சூழ்நிலை காரணம், அடிப்படையில் குழப்பம் ஏற்பட்டால், அடிப்படையில் தடுமாற்றம் ஏற்பட்டால், அமல்கள் செய்யப்படக்கூடிய அந்த அடிப்படையான காரியங்களில் அல்லாஹ் தடுத்த காரியங்கள் நுழைந்து விட்டால் அந்த அமல்கள் அழிக்கப்பட்டுவிடும். மிக குறிப்பாக குஃபுரும் ஷிர்க்கும், இந்த 2 தன்மைகள் எந்த அமல்களிலே சேருகிறதோ அந்த அமல்கள் அடியோடு அழிக்கப்பட்டுவிடும். இது அடிப்படையில் நுழையக்கூடிய காரணங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். சூரத்துல் ஃபுர்கானுடைய 23வது வசனம், வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறக்கூடிய மிக பயங்கரமான எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் செய்து வந்த அமல்களை நீங்கள் முன்னோக்கினால், நாம் முன்னோக்கினால், அவர்கள் செய்து வந்த அமல்கள் எல்லாம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டு ஹபாஅம் மன்சூரா, வேகமாக வீசக்கூடிய காற்றிலே எப்படி ஒரு புழுதியை தூவிவிட்டால் பறக்குமோ அது போன்று அவர்களுடைய அமல்கள் எல்லாம் தூசிகளை போன்று பறக்க விடப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கூட்டம் யார் என்பதை அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே விளக்கமாக சொல்லுகிறான். சூரத்துல் இப்ராஹிமுடைய 18வது வசனம், மஸலுல் லதீன கஃபரு பிரப்பிஹிம் அஅமாலுஹும் கரமாத் இஷ்தத்தத் பிஹிர் ரீஹு ஃபி யௌமின் ஆஸிஃப் லா யக்திரூன மிம்மா கஸபு அலா ஷைஇன் ذلك هو الضلال البعيد. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காஃபிர்களுடைய அமல்களை சொல்லுகின்றான். எந்த அமலில் குஃபுர் கலக்கப்படுகிறதோ, எந்த அமலில் அல்லாஹ்வுக்கு இணையாக துணையாக நிகராக ஒருவரை ஆக்கக்கூடிய அந்த தன்மை கலக்கப்படுகிறதோ அவர்களுடைய அமல்கள் சாம்பல்களை போன்றது. அந்த சாம்பல்களை புயல் ஏற்படக்கூடிய காற்றின் அந்த வேகத்தில், புயல் காற்றுடைய வேகத்தில் தூவிவிட்டால் எப்படி பறந்து விடுமோ அது போன்று இவர்களுடைய அமல்களில் எதையும் இவர்கள் சொந்தமாக்காமல் நாளை மறுமையிலே பறக்க விடப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான். சூரத்து நூருடைய 39வது வசனம், வல்லதீன கஃபரு அஅமாலுஹும் கஸராபின் பிகீஅத்தின் யஹ்ஸபுஹு ضمآن மாஆ
حتى إذا جاءه لم يجده شيئا ووجد الله عنده فوفاه حسابه والله سريع الحساب. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காஃபிர்களுடைய அமல்களுக்கு உதாரணம் சொல்லுகின்றான். பாலைவனத்திலே தாகத்தோடு ஒரு மனிதன் செல்லுகின்றான். அங்கே பார்த்தால் காணல் நீர் தென்படுகிறது. அதை அடைவதற்காக விரைகிறான். ஆனால் அங்கு சென்று பார்த்தால் எதுவும் அங்கே அவனுக்கு கிடைப்பதில்லை. அவன் அல்லாஹுவை பெற்றுக் கொள்ளுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அது போன்றுதான் அவர்களுடைய அமல்கள். அவர்கள் நன்மையின் அமல்களை செய்தாலும் சரி, தீமைகளின் அமல்களை செய்தாலும் சரி, இவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கணக்கிடவே படாது. இவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே நிறுத்தவே படாது. இவர்களுடைய அமல்கள் எல்லாம் தூசிகளை போன்று நாளை மறுமையிலே பறக்க விடப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, காஃபிர்கள் இரண்டு வகைப்படுவார்கள். அல் குஃபாரு நவ்ஆன். காஃபிர்கள் இரண்டு வகைப்படுவார்கள். முதல் வகை காஃபிர்கள், அவர்களும் குஃபருடைய தன்மையை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். பிறரையும் அந்த குஃபருடைய தன்மைக்கு ஏற்ப அழைப்பார்கள். அந்த வழிகேட்டின் பக்கம் மக்களை அழைப்பார்கள். இந்த வகை காஃபிர்கள் கொடியவர்கள், கெட்டவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களை முஸ்லிம்களுடைய எதிரியாக, மூமின்களுடைய எதிரியாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இரண்டாவது வகை காஃபிர்கள் வகாஃபிருன் ஜாஹிலுன் முகல்லதுன் வதாபிஉன். இந்த வகை காஃபிர்கள் யார் தெரியுமா? இவர்கள் அறிவீனர்கள், முட்டாள்கள். முகல்லதுன், ஒருவரை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடியவர்கள். இவர்கள் அவர்களிடத்தில் நீங்கள் கேட்டால், ஏன் இப்படி குஃப்ரிலே இருக்கிறீர்கள், ஏன் இப்படி சிலைகளை வணங்குகிறீர்கள் என்று அவர்களிடத்திலே கேட்டால் அறிவீனமான பதிலை அவர்கள் கூறுவார்கள். எங்கள் தந்தை இருந்தார், நாங்களும் அதன் காரணமாக இருப்போம் என்று சொல்லுவார்கள். எங்கள் ஆசிரியர், எங்கள் குரு வழிகாட்டினார், நாங்களும் இப்படி இருப்போம் என்று சொல்லுவார்கள். இவர்களுக்கு சிந்தனை இருக்கும், ஆனால் சிந்திக்க மாட்டார்கள். இவர்களுக்கு பார்வை இருக்கும், ஆனால் பார்க்க மாட்டார்கள். இவர்களுக்கு செவிகள் இருக்கும், ஆனால் கேட்க மாட்டார்கள். இது காஃபிர்களுடைய இரண்டாவது வகை. எந்த வகையாக இருந்தாலும் இந்த இரண்டு தன்மையும் குஃபருடைய தன்மையை சுமந்து கொண்டிருக்கும் காரணத்தால், வமை யக்ஃபுர் பில் ஈமான், யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த ஈமானை மறுக்கிறார்களோ, ஃபகத் ஹபித அமலுஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய அமல்களை அழித்து விடுவான். வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரின், நாளை மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை, இது போன்ற எச்சரிக்கைகளை கேட்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய உள்ளங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த தன்மையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்லுகிறான், ஷிர்க் கலக்கப்பட்டால், குஃப்ர் கலக்கப்பட்டால், நபிமார்களுடைய பெயர்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்ஆமுடைய 88வது வசனத்திலே குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் அவர்களுக்கு இறுதி எச்சரிக்கையாக சொல்லுகிறான், வலவ் அஷ்ரகு, அவர்கள் இணை வைத்தாலும், லஹபித அன்ஹும் மா கானு யஅமலூன், அவர்கள் செய்த அத்துணை அமல்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான். யாருக்கு சொல்லுகிறான்? நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நேசர், அவனுடைய ஹபீப் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலகத் ஊஹிய இலைக வ இலல்லதீன மின் கப்லிக லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக் வலதகூனன்ன மினல் காசிரின் பலில்லாஹ ஃபஅபுத் வகும் மினஷ் ஷாக்கிரின். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பயங்கரமான எச்சரிக்கையை செய்கிறான். ஹபீபாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய நேசராக இருந்தாலும் இதிலே சமரசம் கிடையாது, இதிலே ஒத்துழைப்பு கிடையாது, இதிலே எல்லோரும் சமம்தான் என்பதை அல்லாஹ் நிரூபிக்கிறான். நபியே, உங்களுக்கும் உங்களுக்கு முன்னால் உள்ள நபிமார்களுக்கும் உங்களுடைய தோழர்களுக்கும் உங்கள் நபிமார்களுக்கும் அல்லாஹ் வஹீயின் மூலமாக அறிவித்த செய்தி என்ன தெரியுமா? லஇன் அஷ்ரக்த, நபியே, நீங்கள் இணை வைத்தாலும், லஇன் அஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்தாலும், லயஹ்பதன்ன அமலுக், உங்களுடைய அமல்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான். வலதகூனன்ன மினல் காசிரின், நீங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராக மாறிவிடுவீர்கள். பலில்லாஹ ஃபஅபுத், அதன் காரணமாக அல்லாஹ்வை வணங்குங்கள். வகும் மினஷ் ஷாக்கிரின்,
அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக நீங்கள் மாறுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு எச்சரிக்கை செய்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஷிர்க் கொடிய பாவம், குஃபுர் கொடிய பாவம். இந்த பாவங்கள் யாரிடத்திலே கலக்கப்படுகிறதோ அல்லாஹ் அவர்களுடைய அனைத்து அமல்களையும் அழித்து விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்துடைய லேசான வேதனையை அனுபவிக்கக்கூடிய அந்த மனிதனை அழைத்து அல்லாஹ் கேட்பான், லவ் கானத் லக்கத் துன்யா வ மா ஃபீஹா அகுன்த முஃப்ததியன் பிஹா. நரகத்துடைய லேசான வேதனையை அனுபவிக்கக்கூடியவனே, உனக்கு இந்த உலகமும் அதில் உள்ளவையும் உன்னிடத்தில் இருந்தால் இந்த வேதனைக்கு பகரமாக அதை நீ கொடுத்து விடுவாயா? உலகமும் அதில் உள்ளவைகளும் உன்னிடத்தில் இருந்து இந்த நரகத்துடைய இறுதி வேதனைக்கு பதிலாக நான் கேட்டால் நீ கொடுப்பாயா? அந்த மனிதன் சொல்லுவான், ஃபயகூலு நஅம், ஆம் யா அல்லாஹ், கொடுத்து விடுவேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், அரத்து மின்க அஹ்வன மின் ஹாதா, இதைவிட லேசான ஒன்றைத்தானே நான் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்த்தேன். என்ன எதிர்பார்ப்பது? எனக்கு இணை வைக்காதே என்று கூறினேன், இணை வைத்தால் நரகத்திலே தள்ளுவேன் என்று எச்சரிக்கை செய்தேன். ஆனால் நீ அதை மறுத்துவிட்டு இணை வைத்து விட்டாயே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இந்த ஷிர்கை குஃபருடைய தன்மைகளை கொண்டு வந்தால், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஷிர்கை மன்னிக்கவே மாட்டான். இது அல்லாத எந்த பாவங்களையும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இது குஃபர், இது ஷிர்க். இந்த தன்மைகள் யாரிடத்திலே கலக்கப்படுகிறதோ அவர்கள் செய்கின்ற அத்துணை அமல்களும் அவர்கள் செய்த மாத்திரத்திலேயே அழிக்கப்படும். இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ஏற்றதற்கு பிறகு உலகத்தின் காரணங்களுக்காகவோ அல்லது இந்த செல்வத்தின் காரணத்திற்காகவோ அல்லது வேறு ஏதாவது காரணங்களுக்காகவோ இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிய முர்த்ததாக மாறி இருப்பார்கள். இவர்களுடைய அமல்கள் பாதுகாக்கப்படுமா? இவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்களே, அந்த நன்மையின் அமல்களாவது நாளை மறுமையில் அவர்களுக்கு கொடுக்கப்படுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், وَمَن يَرْتَدِدْ مِنكُمْ عَنْ دِينِهِ, யார் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விலகிச் செல்கிறார்களோ, فَيَمُتْ وَهُوَ كَافِرٌ, காஃபிராகவே அதே நிலையிலேயே மரணிக்கிறாரோ, فَأُولَئِكَ حَبِطَتْ أَعْمَالُهُمْ, அவர்களுடைய அமல்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான். فِي الدُّنْيَا وَالْآخِرَةِ, இம்மையிலும் மறுமையிலும். وَأُولَئِكَ أَصْحَابُ النَّارِ, அவர்கள் நரகவாதிகள் தான். ஹும் ஃபீஹா காலிதூன், நிரந்தரமாக அந்த நரகத்திலே அவர்கள் இருப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, பிறக்கும் பொழுது முஷ்ரிக்காக காஃபிராக பிறந்து அதே நிலையிலே மரணமானாலும் சரி, அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி காஃபிராக முஷ்ரிக்காக முர்த்ததாக மாறி அவர் அதே நிலையிலே மரணித்தாலும் சரி, இந்த தன்மைகள் உள்ளவர்களுடைய அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான். ஷிர்குல் அக்பர், அல்லாஹ்விடத்திலே மன்னிக்கப்படாத மிகப்பெரிய பாவங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஷிர்குடைய வகைகள் இருக்கிறது. ஷிர்குடைய தன்மைகள் பலவேறாக பிரிந்திருக்கிறது. எமக்கு என்ன, சிலைகளுக்கு முன்னால் நின்று சிலைகளை வணங்கினால் ஷிர்க் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லது சிலைகளிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்தால் அதை ஷிர்க் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஷிர்க்குடைய வகைகள் தெரியுமா? ஷிர்குல் முஹப்பா, நேசத்திலே இணை வைப்பது. ஷிர்குல் இராதா, நோக்கத்திலே இணை வைப்பது. இப்படி ஷிர்க்குடைய வகைகள் எல்லாம் நீண்டு கொண்டே போகிறது. இதை நீங்கள் மார்க்க அறிஞர்களிடத்திலே கேட்டு நீங்கள் இந்த கல்வியை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்படி எந்த வகையில் ஷிர்க் நுழைக்கப்பட்டாலும் சரி, குஃபுர் நுழைக்கப்பட்டாலும் சரி, இந்த இரண்டு தன்மைகள் அந்த அமல்களிலே சேர்க்கப்பட்டால் அந்த அமல்கள் அனைத்தும் அழிந்துவிடும். இரண்டாவது, அவுலி ஃபவாத்தி ஷருத்தி, நிபந்தனைகள் அந்த அமல்களிலே இடப்படவில்லை என்றால், அந்த அமல்கள் இந்த நிபந்தனைகளோடு இல்லை என்றால் அந்த அமல்களும் அழிக்கப்படும். என்ன நிபந்தனை? அல் இஹ்லாசு வல் இத்திபாஉ. இஹ்லாஸ், அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முதல் காரணம் அல் இஹ்லாஸ், மன தூய்மை. அல்லாஹ்விற்காக மட்டும், அல்லாஹ்வுடைய முகத்தை எதிர்பார்த்து மட்டும் செய்யப்படக்கூடிய அமல்கள். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ்
முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், ஏவப்படவில்லை இல்லா லியஅபுதுல்லாஹ், அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதை தவிர, முஹ்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்விற்கு மட்டுமே அல்லாஹ்வுடைய தீனை முழுமையாக்கி சுத்தமாக்கி வணங்க வேண்டும் என்ற கட்டளையை தவிர, ஹுனஃபா ஹனீஃப் ஷிர்கிலிருந்து விலகிய நிலைமையில். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இக்லாஸை அவனுக்காக செய்யப்படக்கூடிய அனைத்து செயல்களிலும் அல்லாஹ் விரும்புகிறான். ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹ், யார் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்பதை ஆதரவு கொண்டிருக்கிறார்களோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர்கள் நல்ல அமல்களை செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய இபாதத்தில் எதையும் யாரையும் அவர் கூட்டாக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்வையும் மரணத்தையும் ஆக்கி இருப்பது உங்களிலே யார் நல்ல அமல்களை செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக. ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள், நல்ல அமல்கள் உங்களிலே யார் நல்ல செயல்களை அமல்களை செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அஹ்ஸனு அமலா, நல்ல அமல் என்றால் முதலாவதாக அந்த அமலிலே இக்லாஸ் இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த அமல் முறையாக செய்யப்பட வேண்டும். இக்லாஸ் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முதல் நிபந்தனை. கண்ணியத்துக்குரியவர்களே, இதை விட்டு ரியா அந்த அமலிலே சேர்ந்து விட்டால், அதாவது பகட்டிற்காக பிறருக்காக செய்யக்கூடிய அந்த காரியம் அவர் செய்யக்கூடிய எந்த அமலில் சேர்ந்து விட்டாலும் அவருடைய அமல் அழிந்துவிடும். மார்க்க அறிஞர்களிடத்திலே இரண்டு கருத்துகள் இருக்கிறது. அசுலிலே, அதாவது செய்யப்படக்கூடிய அந்த அமலுடைய அடிப்படை காரணமே பிறருக்காக இருந்தால் அந்த அமல் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும். அது தொழுகையாக இருந்தாலும், அது தஅவாவாக இருந்தாலும், அது சதகாவாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, அதன் அடிப்படையே பிறருக்காக செய்யப்பட்டால் அந்த அமல் முழுவதுமாக அழிக்கப்பட்டுவிடும். இரண்டாவது, அவருடைய அடிப்படை சரிதான், ஆனால் அதன் மேலே கட்டப்படக்கூடிய சில காரணங்களிலே ரியா கலந்து விடுகிறது. அவர் தடுத்து பார்க்கிறார், அதையும் மீறி பிறருக்காக செய்யக்கூடிய அந்த காரியம் வெளிப்படுகிறது என்றால், மார்க்க அறிஞர்களிடத்தில் இரண்டு கருத்துகள் இருக்கிறது. முதல் கருத்து, அந்த அமல் முழுவதுமாக அழிக்கப்பட்டுவிடும். இரண்டாவது கருத்து, நம் ஹாஃபில் இப்னு ஹஜர், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், வஹாஃபித் இப்னு ரஜப், இந்த மூன்று மார்க்க அறிஞர்களும் அவர்களோடு சேர்ந்தவர்களும் சொல்லுகிறார்கள், இவருடைய அமல் அழிக்கப்படாது, அது பாவமாக பதிவு செய்யப்படும் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தவன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரியா ஷிர்குல் அஸ்கர், இணை வைப்பிலே சிறிய பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இதற்கு வைத்த பெயர் என்ன? இணை வைப்பின் சிறிய பாவம். இது கலந்து விட்டாலும் சரி, அவருடைய அமல்கள் முற்றிலுமாக அழிக்கப்படும். நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூன்று பேரிடத்திலே முதலாக அல்லாஹ் விசாரணை செய்வான். அதிலே ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானவர், அவரை அழைத்து வரப்படும். அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைகள் நினைவுபடுத்தப்படும். அல்லாஹ் கேட்பான், ஃபமா அமில்த பி ஃபீஹா, இதை கொண்டு நீ என்ன செய்தாய்? அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் போராடினேன், உன்னுடைய பாதைக்காகவே இருந்தேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், கதப்த, பொய் சொல்லுகிறாய் அடியானே, வலாகின்னக காதல்த லிஅன் யுகால ஃபுலானுன் ஜரீஉன், உன்னை பார்த்து ஷஹீத் என்று உன்னை மக்கள் போற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்தவர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தானே அதை செய்தாய் என்று கூறி அவரை முகம் குப்பிர நரகத்திலே தள்ளப்படும். இரண்டாவது மனிதரை அழைத்து வரப்படும். அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே இல்மை கொடுத்திருந்தான், குர்ஆனுடைய கல்வியை கொடுத்திருந்தான். ஒரு ஆலிம், ஒரு காரி. அவரை அழைத்து வரப்படும். எதற்காக செய்தாய்? உன்னுடைய அருள்கொடைகள் நினைவுபடுத்தப்படும். என்ன செய்தாய் என்று கேட்கப்படும். அவன் கூறுவான், யா அல்லாஹ், கல்வி கற்றேன், குர்ஆனை கற்றேன், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தேன், சென்ற இடமெல்லாம் உன்னை பற்றி பிரச்சாரம் செய்தேன் என்று கூறுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மையிலிருந்து எங்களுடைய ஆலிம்களை, எங்களுடைய மார்க்க அறிஞர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களை கேட்கப்படும், ஏன் செய்தாய்?
அவன் சொல்லுவான், யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்திற்காகத்தான் செய்தேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், கதப்த, பொய் சொல்லுகிறாய், உன்னை மக்கள் ஆலிம் என்று போற்ற வேண்டும், உன்னை மக்கள் காரி என்று போற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே செய்தாய் என்று கூறி முகம்க்கு புற அவனும் நரகத்திலே தள்ளப்படும். மூன்றாவது மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய செல்வத்தை அழித்தவர், அவரை கொண்டு வரப்படும். என்ன செய்தாய்? யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் முழுவதுமாக செலவு செய்தேன். அல்லாஹ் கூறுவான், செலவு செய்தாய், ஆனால் உன்னை மக்கள் கொடையாளி என்று போற்ற வேண்டும் என்பதற்காக செய்தாய். மக்கள் போற்றிவிட்டார்கள், உன்னுடைய கூலி முடிந்து விட்டது, நீ நரகத்திலே நுழை என்று அவனையும் முகம் குப்புற நரகத்திலே தள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நிபந்தனை, அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முதல் நிபந்தனை என்ன? இஹ்லாஸ். அழிக்கப்படுவதற்குரிய காரணம் ரியா, பிறருக்காக செய்தல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்மையிலிருந்து பாதுகாப்பானாக. இரண்டாவது வலித்திபா, பின்பற்றுதல். யாரை பின்பற்றுதல்? அல்லாஹ்வுடைய தூதரை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் முன்னோர்களை அல்ல, உங்கள் தலைவர்களை அல்ல, உங்கள் குருமார்களை அல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுங்கள். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வை நேசிக்கின்றீர்கள் என்று கூறினால் ஃபத்தபிஊனி, நபியே சொல்லுங்கள், அவர்கள் என்னை பின்பற்றட்டும், முஹம்மது ரசூலை பின்பற்றட்டும். பின்பற்றினால் அல்லாஹ் அவர்களை நேசிப்பான், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன் மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒரு அமலை செய்கிறீர்கள், அந்த அமலில் எங்களுடைய ஏவல் இல்லை என்றால், நான் அதற்கு வழிகாட்டவில்லை என்றால் ஃபஹுவ ரத்துன், அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அல்லது அந்த அமல் நன்மையாகவே கருதப்படாது. அந்த அமல் நன்மையாகவே கருதப்படாது. கண்ணியத்துக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள். மேலே கூறியது அசல், அடிப்படையில் குஃபரும் ஷிர்க்கும் இணைந்து விட்டால் அவர் செய்கின்ற எந்த அமலும் அங்கீகரிக்கப்படாது. ஆனால் இந்த நிபந்தனைகள் வேறு அமல்களில் நிறைவேற்றப்பட்டு இந்த அமல்களில் நிறைவேற்றப்படவில்லை என்றால் இவர் நிறைவேற்றாத அமல் தான் அழியுமே தவிர அந்த அமல் அழியாது. ஆனால் அதன் மீது அமைக்கப்படக்கூடிய குஃபுர் ஷிர்கின் மீது அமைக்கப்படக்கூடிய எந்த அமலும் என்னாகும்? அழிந்துவிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் காட்டியதுதான் வழிமுறை. அவர்கள் எது கூறினார்களோ அதுதான் எம்முடைய மார்க்கம், எது கூறவில்லையோ அது எம்முடைய மார்க்கம் வழிகாட்டல் அல்ல. அது எவ்வளவு பெரிய நன்மையாக இருந்தாலும் சரி. மாலிக் ரஹிமஹுல்லா வருகிறார் ஒரு மனிதர். யா மாலிக், யா இமாம் அவர்களே, மின் ஐன உஹரிம், நான் எங்கே இஹ்ராமை அணிவது? மதீனாவிலே இருக்கிறார் அவர். எங்கே இஹ்ராமை அணிவது? மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் பதில் சொன்னார்கள், மின் தில் ஹுதைஃபா. துல் ஹுதைஃபா மதீனாவுடைய எல்லை, மதீனாவிலிருந்து உம்ரா ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுடைய எல்லை. அங்கு இருந்துதான் நீ இஹ்ராமை அணிய வேண்டும் என்று மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் வந்த மனிதர் சொன்னார், இல்லை மாலிக் அவர்களே, நான் மஸ்ஜிது நபவியிலே தான் இஹ்ராமை அணிய ஆசைப்படுகிறேன், அனுமதி இருக்கிறதா? என்ன கேட்கிறார் துல் ஹுதைஃபா? இங்கே அணிய நான் விரும்பவில்லை, மஸ்ஜிது நபவியிலே அணிய விரும்புகிறேன். எவ்வளவு கிலோமீட்டர்கள், எவ்வளவு மைல்கள் எண்ணி முடித்து விடலாம், அவ்வளவுதான் அதனுடைய மைல்கள் இருக்கும், சென்றவர்களுக்கு தெரியும். அந்த மைல் தூரத்தை விட்டு நான் மஸ்ஜிது நபவியிலேயே அதை தல்பியாவை கூறி இஹ்ராமை அணிய ஆசைப்படுகிறேன் என்று அந்த மனிதர் கூறியதற்கு பிறகு மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், நான் ஃபித்னாவை பயப்படுகிறேன். மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களை பார்த்து வந்த மனிதர் கேட்டார், ஃபித்னாவா? இதில் என்ன ஃபித்னா இருக்கிறது? எங்கே அணிந்தால் என்ன இஹ்ராமை? இஹ்ராம் தானே. மஸ்ஜிது நபவி எவ்வளவு கண்ணியமான இடம், அங்கே அணிந்தால் என்ன தவறு? இதில் என்ன ஃபித்னா இருக்கிறது என்று மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே வந்த மனிதர் கூறிய பொழுது மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் தெளிவான ஒரு பதிலை சொன்னார்கள். தோழரே,
இது ஃபித்னா இல்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செயலை எமக்கு காட்டி இருக்கும் பொழுது அதை விட்டு வேறு அமலைத்தான் நான் செய்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரை முந்துவதை விட உலகத்திலே என்ன குழப்பம் இருந்துவிட போகிறது? யாரும் என்ன வார்த்தை பாருங்கள், மார்க்க அறிஞர்களுடைய விளக்கத்தை பாருங்கள். மேலும் ஓதினார்கள், ஃபல்யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹ் அன் துஸீபஹும் ஃபித்னா அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். ஓதினார்கள், யார் இந்த தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய குழப்பங்களும் மிகப்பெரிய வேதனைகளும் சாட்டப்படும், அதனால் அவர்கள் சோதிக்கப்படுவார்கள் என்ற குர்ஆனுடைய வசனத்தை இமாம் மாலிக் அவர்கள் ஓதி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எந்த அமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதராலும் வழிகாட்டப்பட்டதோ அதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அது இல்லாமல் எவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய கோடான கோடி நன்மைகளை உங்களுடைய கரத்தில் தரக்கூடிய நன்மையான செயலாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிக்கவில்லை என்றால் அது நன்மை கிடையாது. அது நன்மை கிடையாது. நன்மை மட்டும் கிடையாது அல்ல, நாளை மறுமையிலே அந்த அமல்கள் தூசியாக பறக்க விடப்படும், அந்த அமல்கள் அழிக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வலா துப்திலு அமாலக்கும். அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். இந்த இரண்டையும் விட்டு வேறு அமல்களை செய்து உங்களுடைய அமல்களை அழித்து விடாதீர்கள். யாரும் இரண்டாவது காரணம், அமல்கள் நிபந்தனையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். முதல் நிபந்தனை அல் இஹ்லாஸ் வல் இத்திபா. இஹ்லாஸ், அல்லாஹ்விற்காக மட்டும் செய்தல். அதற்கு நேர் எதிர்மறை அர்ரியா, கலக்கப்பட்டால் அமல் அழிக்கப்படும். இரண்டாவது அல் இத்திபா, யாரை பின்பற்றுவது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றம் செய்து விட்டால் அந்த அமல் அழிக்கப்படும். மூன்றாவது அதனுடைய கூலிகளும் அந்த செயல்பாடுகளும் தவறாக இருந்து விட்டால் அந்த அமல்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டுவிடும். அந்த செயல் தவறான செயலாக, அல்லாஹ் தடுத்த செயலாக, அல்லாஹ் எச்சரிக்கை செய்த செயலாக அதனுடைய கூலிகள் அமைந்து விட்டால் அந்த அமல்கள் முழுவதுமாக அழிக்கப்படும். உதாரணத்தோடு வாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய சப்தத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய சப்தத்திற்கு மேல் உயர்த்தாதீர்கள். உங்களுக்கு இடையே நீங்கள் பேசிக்கொள்வது போல் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுடைய சப்தங்களை உயர்த்தி வெறுக்கத்தக்க முறையில் நீங்கள் பேசாதீர்கள். பேசினால், இப்படி நடந்தால் அன் தஹ்பத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் எண்ணாத முறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய அமல்களை அழித்து விடுவான். யாரும் இவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்கள். மிக முக்கியமான ஹதீஸ் இப்னு மாஜா கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. ஸஹீஹான அறிவிப்பாக எம்மிலே பலர் இந்த ஹதீஸை புதிதாக கேட்கலாம். உள்ளத்திலே பதிய வையுங்கள். எம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவையான மிக மிக முக்கியமான ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா அலமன் அக்வாமன் மின் உம்மதி يأتون يوم القيامة بحسنات أمثال جبال تهامة بيضاء فيجعله الله عز وجل هباء منثورا. يا رب, நாளை மறுமையிலே ஒரு அடியான் வருவான். என்னுடைய சமூகத்திலிருந்து திஹாமுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வருவான். ஆனால் அந்த நன்மைகள் எல்லாம் தூசிகளாக பறக்க விடப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, அவருடைய தன்மையை சொல்லுங்கள். சொன்னார்கள்,
அவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் தான், உங்களை சார்ந்தவர்கள் தான். அமா இன்னஹும் இஹ்வானுக்கும் வ மின் ஜில்தத்திக்கும் வ யாஹுதூன மினல் லைலி கமா தஅஹுதூன். யா ரப், உங்களை சார்ந்தவர்கள், உங்கள் சகோதரர்கள். எப்படி நீங்கள் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வீர்களோ அது போன்று அவர்களும் எடுத்துக் கொள்வார்கள். தொழுகையாளிகளா? ஆம். தொழுகையாளிகளா? ஆம். அதுவும் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? இரவிலே நின்று அல்லாஹ்விற்கு முன்னால் வணங்குவார்கள். இவர்களுடைய அமல்கள் நாளை மறுமையிலே தூசியாக பறக்க விடப்படும். ஏன்? என்ன நஷ்டம்? இரவிலே நின்று அல்லாஹ்வை வணங்குகிறான். மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த செயலை இவன் செய்தாலும் ஏன் இவனுடைய அமல்கள் அழிக்கப்படுகிறது? வலாக்கின்னஹும் அக்வாமுன் இதா خلوا بمحارم الله انتهكوها. அந்த கூட்டம் என்ன தெரியுமா? என்ன செய்வார்கள் தெரியுமா? வெளிப்படையான வாழ்க்கையில் அல்லாஹ்வை பயப்படுவார்கள். இங்கே பயப்படுவார்கள், தொழுகையிலே அல்லாஹ்வை பயப்படுவார்கள். பிறரிடத்திலே பேசும் பொழுது அல்லாஹ்வை பயந்தவர் போலவே பேசுவார். அவரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய அச்சம் இருப்பது போன்றே தோன்றும். ஆனால் அவருக்கு தனிமையின் அறை கிடைத்து விட்டால், கதவுகளும் ஜன்னல்களும் அடைக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் தடுத்த காரியங்களை சர்வ சாதாரணமாக செய்வார். அல்லாஹ் தடுத்த விதிகளை, வரைமுறைகளை மீறுவார், உடைப்பார். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் எதையும் பொறுத்துக் கொள்வான். மிகப்பெரிய குற்றம் தனிமையிலே பாவம் செய்வது. அல்லாஹ் பொறுத்துக் கொள்ளவே மாட்டான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ரப்புடைய பார்வைக்கு முன்னால் ஒருவன் அசிங்கத்தை, மானக்கேடான செயல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது யார் கோபப்பட்டாலும், யார் ரோஷப்பட்டாலும், படவில்லை என்றாலும் ரப்புல் ஆலமீன் ரோஷப்பட்டு விட்டால் அவனுடைய கதை முடிந்தது. ஏன்? ஒரு தாய் இருக்கும் பொழுது, ஒரு தந்தை இருக்கும் பொழுது அது போன்ற மானக்கேடான செயல்களையோ அது போன்ற காட்சிகளையோ பார்க்க மாட்டான். தந்தை இருக்கும் பொழுது பார்க்க மாட்டான், சகோதரன் இருக்கும் பொழுது பார்க்க மாட்டான், உறவினர்கள் இருக்கும் பொழுது பார்க்க மாட்டான், நண்பன் இருக்கும் பொழுது பார்க்க மாட்டான். ஒன்றும் அறியாத ஒரு குழந்தை இருக்கும் பொழுது கூட அதை பார்க்க மாட்டான், செய்ய மாட்டான். ஆனால் மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும் வலா அத்னா மின் ذلك வலா அக்ஸர் இல்லா ஹுவ மஅஹும் ஐனமா கானு. 3 பேர் இருந்தால் 4ஆமவராக அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். 4 பேர் இருந்தால் 5ஆமவராக அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் அல்லாஹ் அவர்களோடு தான் இருக்கிறான். ஒரு தாய்க்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை, ஒரு தந்தைக்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை, ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை உங்களை படைத்த ரப்புக்கு நீங்கள் கொடுக்கவில்லை என்றால், நீங்கள் தொழுகையாளிகளாக இருந்தாலும், நீங்கள் நன்மையான அமல்களிலே போட்டி போட்டார்கள், இரவு வணக்கத்தை செய்தாலும் சரி, அந்த அமல்கள் நாளை மறுமையிலே அழிக்கப்பட்டுவிடும். ஏன்? ஏன்? ஒருவன் அல்லாஹ் என்னை பார்க்கவில்லை என்று கூறினால் அவன் யார்? யாரவன்? 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 காஃபிர். காஃபிர் அவன். ஆனால் தெரியும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான். அவன் சுத்தத்தை தான் விரும்புகிறான், தூய்மையை தான் விரும்புகிறான். மானக்கேடான செயல்களையோ அருவருக்கத்தக்க காரியங்களையோ அவன் விரும்ப மாட்டான் என்று தெரிந்தும் வெளியிலே வேஷம் போட்டுக்கொண்டு
வெளிப்படையான வாழ்க்கையில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு தனிமையில் அல்லாஹ்வுடைய சட்டத்தை எந்த பயமும் இல்லாமல் மீறினால் அல்லாஹ் பொறுத்து கொண்டிருக்க மாட்டான். இவனுடைய அமல்களும் நாளை மறுமையிலே தூசியாக பறக்க விடப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அமல்கள் அளிக்கப்படுவதற்குரிய காரணங்கள் 3. 1, அடிப்படையில் அந்த அமலிலே குழப்பம் என்றால், குஃபர் ஷிர்க் அடிப்படையில் கலக்கப்பட்டால், அஸ்திவாரமே அதை கொண்டுதான் அமைக்கப்படுகிறது என்றால் அந்த அமல்கள் அளிக்கப்பட்டுவிடும். 2வது, ஷர்த் நிபந்தனைகள் அடிப்படையில் அந்த அமல்கள் நிறைவேற்றப்படவில்லை என்றால், என்ன நிபந்தனைகள் எல்லாம்? அல் இக்லாஸ் வல் இத்திபா, அல்லாஹ்வை மன தூய்மையோடு அவனுக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை தூய்மையாக்குவது, அதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழியில் செயல்படுத்துவது. 3வது தன்மைகள், அந்த செயலுடைய தன்மைகள், அந்த செயலுடைய கூலிகள் பாவங்களை கொண்டு முடிந்தால் அந்த அமல்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்து விடுவான். இப்போது எப்படி ஈமானை பாதுகாப்பது? இந்த பாவங்கள், இந்த குற்றங்கள், இதிலிருந்து எப்படி எம்மை பாதுகாத்துக் கொள்வது? முதலாவது தஹ்கீகுத் தௌஹீத், தௌஹீதை உண்மைப்படுத்துவது, உறுதிப்படுத்துவது, தூய்மையாக்குவது. கண்ணியத்துக்குரியவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் சாதாரண வார்த்தை அல்ல, நாவுகள் உச்சரிக்கக்கூடிய ஒரு சாதாரண வார்த்தை அல்லாது, அது ஒரு கவுல், வகவுலுன் வஇஅதிகாதுன் வஅமலுன், மூன்றும் சேர்ந்தால்தான் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அங்கீகரிக்கப்படும். அதை கூற வேண்டும், உறுதி பெற வேண்டும், அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹுவை அறிந்து அதை கூறி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்நோக்கி வாழ்கிறானோ, இவன் நாளை மறுமையிலே நரக நெருப்பிலே நுழைவதிலிருந்து தடை விதிக்கப்படுகிறான். யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைந்து விடுகிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார். தஹ்கீகுத் தௌஹீத். 2வது தஹ்கீகுல் இத்திபா, பின்பற்றுதலிலே உறுதியை மேற்கொள்ளுதல். அல்லாஹ்வை தான் பின்பற்றுவேன், அல்லாஹ்வுடைய தூதரை தான் பின்பற்றுவேன், அவர்கள் வழிகாட்டாத எந்த அமல்களை நோக்கியும் எவ்வளவு கோடி நன்மைகளை எனக்கு கொடுத்தாலும் அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல, அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் வழிகாட்டவில்லை என்று தெரிந்தால் அதை விட்டு விலகி குர்ஆன் சுன்னாவுடைய அமல்களில் உறுதியாவது. 3வது தஹ்கீகுல் இக்லாஸ், அல்லாஹ்விற்காக மட்டும் நான் செய்வேன், யாருடைய முகத்தையும் நாடியோ, யாருடைய புகழையும் சம்பாதிப்பதற்காகவோ, யாரிடத்திலும் பிரபலியமாக என் பெயர் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவோ, எந்த ஒரு கடுகளவு நன்மையை தரக்கூடிய அமலாக இருந்தாலும் செய்ய மாட்டேன் என்று உறுதியை ஏற்பது. 4வது தஜ்தீது தௌபா, தௌபாவை புதுப்பிப்பது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் குற்றங்கள், பாவங்கள் என அல்லாஹ் தடுத்த அத்துணை காரியங்களில் இருந்தும் அல்லாஹுவை நோக்கி திரும்புவது தௌபா. நேற்று பார்த்தோமே, அந்த நிபந்தனைகளோடு அல்லாஹுவை நோக்கி திரும்பி நம்முடைய தௌபாவை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அமல்களை பாதுகாப்பான். அமல்கள் செய்வது முக்கியமல்ல, அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக வேண்டும். யாருக்கு பயம் இருக்கிறது? யாருக்கு பயம் இருக்கிறது? ஷிர்க்கை பயப்படுபவர்கள் எம்மிலே எத்துணை பேர்? ரியாவை பயப்படுபவர்கள் எம்மிலே எத்துணை பேர்? சித்து பாருங்கள். இந்த தனிமையின் பாவத்தை பயப்படுபவர்கள் எம்மிலே எத்துணை பேர்? இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், மறைவிலே ரப்பை பயப்படுதல் மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய செயல். கண்ணியத்துக்குரியவர்களே, ஷிர்க்கை பயப்படுதல். வஜ்னுப்னி வபனிய அன் அஅ்புதல் அஸ்னாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகளை தன்னுடைய கரத்தால் உடைத்த அந்த தூதர்
அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் சிலைகளை வணங்கக்கூடிய வணக்க வழிபாட்டை விட்டு பாதுகாத்து விடு. ஷிர்க்கை பயப்படுதல். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த காரணங்கள் எல்லாம் நம்முடைய அமல்களில் கலக்கப்பட்டால் அமல்கள் அழித்து நாசமாக்கப்படும். அந்த அமல்கள் நாளை மறுமையிலே தூசிகளாக பறக்க விடப்பட்டு எந்த தராசும் அவனுக்கு நிறுத்தப்படாமல் நரக நெருப்பிலே அவன் நுழைவான். அதனால் நம்முடைய அமல்களை பாதுகாப்போமாக. அல்லாஹ்விடத்திலே அதிகம் பிரார்த்தனை செய்து நம்முடைய அமல்களை சுத்தமாக்கி தூய்மையான முறையில் தூய்மையான உள்ளத்தோடு சுத்தமான உள்ளத்தோடு அந்த ரப்பை சந்திப்பதற்கு ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையை நாம் தயாராக்குவோமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அதற்கு உதவி செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த இந்த சிறிய நாட்களில் அல்லாஹ் உங்களிடத்திலே நல்ல விஷயங்களை எனக்கும் உங்களுக்கும் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் இதற்கான ஒத்துழைப்பையும் இதற்கான முயற்சியையும் எந்த உருவத்தில் எந்த வகையில் கொடுத்திருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களின் கூலியாக நாளை மறுமையுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்து எப்படி எம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நாட்டத்தால் அவனுடைய அருளால் இந்நாட்டிலே இந்த அல்லாஹுடைய இல்லத்திலே இது போன்ற இடங்களிலே எம்மை ஒன்று கூட்டினானோ அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அவனுடைய நாட்டத்தால் அவனுடைய அருளால் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.